நாம வணங்குற குலதெய்வம் உடல்லையே இருக்குமா? அல்லது அப்பப்ப வருமா? அதத்தான் நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்னுடைய சாமி நான் ஒரு சாமியாடிங்க. நான் கோவிலுக்கு போனேன். என்னுடைய நேர்மையான, நீதியான, சத்தியமான வழியில நான் நடக்கிறதுனால என் மேல சாமி வந்துச்சு. நாங்க வழி வழியா ஆடி வர்றோம். ஆனா எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கு. சாமி எப்போதுமே நமக்குள்ள இருக்குமா? அப்படி நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நாம செய்யற எல்லா செயலும் சாமிக்கு ஏத்துக்குமா? இல்ல சாமி அப்பப்ப வருமா? நாம விரதம் பிடிச்ச நாட்கள்ல வருமா? அல்லது சாமி அழைச்சா வருமா? இல்ல கழறி விழால வருமா? அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளுக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அறிஞ்சத பகிர்ந்து கொள்றத விட, உண்மையா நேர்ல நடக்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு சாமி ஆடியிருக்காரு. இதே மாரி சாமி வருது. சாமி ஆடுறாரு. நல்லா சாமி ஆடுறாரு. அவர் ஒரு திருமணமானவரு. அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சாமி ஆடிட்டு வந்ததுக்கப்புறம், அவருடைய குடும்பம், அவருடைய குழந்தைகள், அவருடைய இனவிருத்தி அப்படிங்கிற பட்சத்தில என்ன பண்றாரு, அவரு ஒரு சில இல்லற வாழ்க்கையில உடல் உறவு அது மாதிரி கட்டிய மனைவியோட அது மாதிரி ஈடுபடுறாரு. அப்ப அவருக்கு ஒரு குழப்பம் மனசுல ஏற்படுது. நாம சாமிய சுமக்கிறோமே, நம்ம சாமியா ஆடுறோமே, நம்ம சாமி உடம்புல ரத்தமும் சதையுமா கலந்து நிக்குதே. இந்த செயல் நம்ம சாமிக்கு ஆகல அப்படின்னா, நமக்கு இந்த வட்டம் சாமி வராதோ அப்படிங்கிற அச்சம் அவர் மனசுக்குள்ள வருது. மறுபடியும் அடுத்த வருஷம் சாமி கும்பிடு வருது. அவர் ரொம்ப ஒரு மாரி மனசுக்குள்ள ஒரு சில கேள்விகளோட தெய்வம் இந்த வட்டம் வருமா? வராதா? அப்படிங்கிற மாரி தெய்வத்துக்கு விரதம் பிடிச்சு நிக்கிறாரு. சாமி போன வருடம் வந்ததை விட ஒரு துளி அதிகமாகவே இந்த வருடம் அவர் மேல சாமி வருது. அப்ப அவருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிபடுது. அப்ப நம்ம தெய்வம் நம்மளுடைய குடும்பத்துல நாம சாமிய சுமக்கிற சாமியாடியா இருந்தாலும், இல்லற வாழ்வுல நாம இருக்கிறத சாமி ஏத்துக்குது. இந்த இடத்துல இல்லற வாழ்வுன்னு வரும்போது, சாமிய சுமக்கிற சாமியாடிகள் எப்போது தன்னுடைய இணைவி கூட தன்னுடைய மனைவியார் கூட எப்போது ஒன்று சேரக்கூடாது அப்படின்னா, அவர்கள் மாதம் ஒரு சில நாட்கள் தள்ளி இருக்கும்போது, அந்த சாமிய சுமக்கிற சாமியாடிகளாக இருந்தால் அவர்கள் ஒன்று சேரக்கூடாது. இத சொல்றதுக்கு மன்னிக்கணும். ஆனா இருந்தாலும் எதார்த்தம் உண்மை. பெண்கள சுமக்கிற சாமியாடிகளும், ஆண்கள சுமக்கிற சாமியாடிகளும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இத நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. சரிங்க. நீங்க சொல்றது புரியுது. சாமி அப்ப சாமி என்ன அப்படின்னா, எப்ப தேவையோ நாம எப்ப விரதம் இருக்கிறோமோ, அப்ப அந்த சாமி அழைக்கிறோமோ சாமி வருது. அப்ப சாமி உடல்லயே இருக்காதா? இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, சாமி அழைக்கும்போது சாமி வருது. அப்ப சாமி உடல்லயே இருக்காதா? இதுக்கு உங்களுடைய பதில் என்னங்க? அப்படின்னு கேட்டா, என்னுடைய தெய்வம் உடல்ல இரு உடல்லயே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. உடல்லயே தான் இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள் விட்டு விலகும். அது எந்த நேரங்கள் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைய ஒரு சில ஒரு சில விஷயங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு ஆகாத ஒரு சில விஷயங்கள் ஆகும்போது, அந்த உடல விட்டு விலகும். மற்ற எல்லா நேரங்கள்லயும் அந்த தெய்வம் உங்களோடு உடல்ல ஒட்டித்தான் இருக்குங்கிறத நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இத எப்படி சொல்றீங்க? ஏங்க அது வந்து அது வந்து அதுக்கு ஒரு உண்மையான நிகழ்வு சொன்னீங்க. அப்ப அதே மாரி உடல்லயே ஒட்டி இருக்கு. ஒரு சில நேரம் மட்டும் விலகுது அப்படின்னா, இதுக்கு ஏதாவது ஒரு உண்மையான நிகழ்வு சொல்லுங்கங்க. அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சாமியாடி இருக்காரு. அந்த சாமியாடி என்ன பண்றாரு? அந்த தெய்வத்துக்கு விரதம் பிடிக்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு ஒரு சில நாட்கள அர்ப்பணிக்கிறார். இப்ப வெள்ளி, செவ்வா அது மாதிரி நாட்கள்ல நான் விரதம் தெய்வத்துக்கு நான் முழுமையா விரதம் இருப்பேன். அப்படிங்கிற மாரி அர்ப்பணிக்கிறார். ஒரு காலகட்டம் வரும்போது, அந்த வெள்ளி, செவ்வாயில அவர் சரியா அந்த விரதத்த அவரால கடைப்பிடிக்க முடியல. அப்ப என்ன பண்றாரு? அப்ப அந்த நாட்கள்ல ஒரு சில தவறான அந்த ஒரு செயல்கள்ல அவர் ஈடுபடும்போது, அவர் உடல்ல இருந்த சாமி அவர அன்று தூங்க விடல. தன்னுடைய உடலையும் சுத்தப்படுத்தாம, மனதையும் சுத்தப்படாம சாமிய சுமக்கிறதுனால,
அவர் என்ன பண்றாரு, அந்த நாட்கள்ல சரியா இருந்தவர் அந்த நாட்கள்ல என்ன பண்றாரு, சரியில்லாம இருந்ததுனால அந்த இடத்துல அவருடைய உடல்ல அந்த சாமி உருவத்த காட்டி குடுத்துருது. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒரு சாமியாடி, அதாவது சாமி உடல்ல ஒட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்று, உண்மையான சான்று சொல்றேன். இன்னொரு சாமியாடி என்ன பண்றாரு, ஏதோ இல்லறத்த வச்சே பேசுவோமே. அதாவது தெய்வம் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. இதுல நான் வந்து சொல்றதுக்கு நான் எதுவும் அச்சப்படல. ஏன்னா இது வந்து நம்மள தான் பாதிக்கும். அந்த சாமிய சுமக்கிற சாமியாடிகள தான் பாதிக்கும். சாமியாடிகளோட குடும்பத்த தான் பாதிக்கும். ஒரு சாமியாடி இருக்காரு. அந்த சாமியாடி என்ன பண்றாரு, சாமிய சுமக்குறாரு. சாமி உடல்லயே இருக்கு. நல்லா ஒட்டி நிக்குது. அவர் என்ன பண்றாரு, இதே மாதிரி ஒரு 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 சில நாட்கள்ல, மற்ற நாட்கள்ல அவருடைய துணைவியாரோட ஒரு இல்லறத்துல ஈடுபடும்போது, அவருடைய அந்த உடல சுத்தம் பண்ணாம, அந்த ஆடைய சுத்தம் பண்ணாம அப்படியே அப்படியே உறங்கச் செல்றாரு. அப்ப விட்டு போன சாமி மறுபடியும் இந்த தேகத்த தேடி வரும்ல. அப்ப அந்த தேகம் அசுத்தமா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உடம்புல சாமி ஒட்டி இருக்குங்கிறதுக்கு இதுக்கு உண்மையான சான்று. என் சாமி ஒரு சில நேரம் தான் என்னை விட்டு விலகும். மற்ற நேரங்கள் என்னைய 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 என்னுடைய அதனுடைய பார்வை, அதனுடைய நிழல், அதனுடைய இது என்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறதுக்கு இந்த உண்மையான சான்று. அப்ப அந்த நேரம் வரும்போது, தான் பிள்ள இந்த இல்லறத்துல இருக்கும்போது, அந்த சாமி விலகுன சாமி, ஒரு சில மணி நேரம் கழிச்சு அந்த சாமி அந்த தேகத்த நெருங்கி வரும்போது, அவர் அசுத்தமாக அந்த ஆடைய சுத்தம் பண்ணாம, அந்த சாமியாடி அந்த உடல சுத்தம் பண்ணாம, ஒரு அசுத்தமாக இருந்ததுனால, அன்று இரவே அவருக்கு குளிரும் காய்ச்சலும் வந்துருது. காலையில எந்திரிக்கிறாரு. நம்ம இவ்வளவு வருஷம் நாம இந்த செயல செஞ்சு நம்ம சரியா இருந்தோம். ஆனா, நேற்று இது மாதிரி நம்மளுடைய சாமியாடியா நம்ம தெய்வத்த நாம சுமக்கிறோம். ஆனா, நம்மளுடைய தேகத்த நாம சுத்தம் செய்யாம நாம உறங்கிட்டோமே! அதனால தான் நமக்கு தெய்வத்துக்கு ஆகல, தெய்வம் கோபக்குறியா மாறுனதோட வெளிப்பாடு தான் எனக்கு இந்த குளிருங்காய்ச்சல் வந்துருச்சு. அப்படிங்கிற மாரி அவர் என்ன பண்றாரு, உடனே அந்த எல்லைக்கு போய் அந்த சாமிகிட்ட 21 உக்கிய போட்டு ரூ. 101 அபராத காணிக்கைய வச்சு, ஐயா! இனிமேல் நான் இத செய்ய மாட்டேன். எப்போதெல்லாம் என்னுடைய உடல் அசுத்தப்படுதோ, அப்போதெல்லாம் நான் சுத்தப்படுத்திடுறேன். என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சாஸ்தாங்கமா விழுந்து அன்று இரவே அந்த குளிர்காய்ச்சல் ஆனது விலகுது. என்னங்க நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? இதுதாங்க யதார்த்தமான உண்மை. ஏதோ பார்வையாளர்கள் பார்க்குறாங்கங்கிறதுக்காக நான் பொய்யா சொல்ல வரல. நான் ஏதோ கற்பனை கதைகளை சோடிக்கல. ஆனா இதுதான் உண்மை. ஒரு தெய்வத்த சுமக்கிற சாமியாடியோட உடல்ல அந்த சாமி ஒட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்ற பார்த்தீங்களா? இதே மாதிரி எந்த தெய்வம் உண்மையான தெய்வத்த சுமக்கிற எல்லா சாமியாடிகளுக்கும் இது நடக்கும். ஒரு கணம் விட்டாலும் ஒரு கணம் உங்ககிட்ட வந்து நிக்குங்க. அந்த வர்ற கணம் உங்க உடலும் உங்களுடைய மனமும் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும். அப்ப உடம்புல சாமி ஒட்டி இருக்குமா? உடல்லயே இருக்குமா? அப்படின்னா அதற்கு பதில் ஆம். உடல்லயே தான் அந்த சாமி இருக்கும். சரியில்லாம இருந்தா அழைக்கும்போது வருமா? அப்படின்னு கேட்டா, அந்த சாமி நாம அழைக்கும்போது வரும். ஆனால் நாம் செய்யற தவறுகள அது தவறா எடுக்காம, அத மன்னிச்சு ஏன்னா நம்மள நாமளே சரி பண்ணிக்கிறோமே. தெய்வத்த பொறுத்தளவு தான் பிள்ளையா இருந்தாலும், தன்னை சுமக்கிற சாமி வாகனமா இருந்தாலும், சாமியாடியா இருந்தாலும், அவன் சந்தோஷமா இருக்கணும். அவன் குடும்பம் குட்டியோட, அவனுடைய வாரிசு விருத்திகளோட, பிள்ளை குட்டியோட நல்லா மனமகிழ்வா இருக்கணும். அதுதான் தெய்வம் எதிர்பார்க்கும். நான் உன்னைய வந்துட்டேன், நீ நீ ஃபுல்லா இந்த உலகத்தையே வெறுத்துரு. நீ அப்படியே நீ அதான் நீ என்கிட்ட வந்து சேர்ந்துரு. அப்படிங்கிற மாரிலாம் எந்த சாமியும் குலசாமி அது மாதிரி எதிர்பார்க்காதுங்க. குலதெய்வம் அத எதிர்பார்க்காது. குடும்பத்தோட மனமகிழ்வோட நீ வாழணும். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு குடுப்பேன். உன்ன நாடி வர்ற சனங்களுக்கு என்ன வச்சு நல்லது செய்யு. எல்லைக்கு நல்லது செய்யு, மக்களுக்கு நல்லது செய்யு. உன்னைய சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்கிறது தான் அந்த தெய்வம் நமக்கு இடும் கட்டளையா இருக்குமே தவிர, நம்மளுடைய சந்தோஷங்கள்ல ஒருபோதும் நம்மளுடைய மனமகிழ்ச்சிய குறைக்கணும்னு சாமி நினைக்கவே நினைக்காது. குலசாமி நினைக்கவே நினைக்காதுன்னு சொல்லி, இந்த பதிவ அறிவு அன்பர்களுக்கு சாமி உடல்ல ஒட்டி இருக்குமா?
அல்லது எப்போதாவது வருமா அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.